Good morning, good afternoon, good evening, everyone. வணக்கம். நாங்கள் வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ். I am Mani Santana Krishnan. I work in UK. I am a consultant psychiatrist. I'm Shanti Santana Krishnan. I too work in UK. நான் வந்து ஒரு general practitioner. I'm Dr. Linga Devi Thanasekharan from Chennai. I'm an internal medicine physician as well as sleep medicine specialist interest as well. Hi. Thank you, Linga. Thank you, Shanti. நாங்கள் வந்து தமிழையும் இங்கிலீஷ்லையும் பேச போகிறோம் இதில். As a small contribution to what's happening in India. இந்தியாவில் எவ்வளவு the COVID pandemic has devastated our country. So we just want to put this small video to raise awareness, to increase the awareness and bust some myths. தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு இந்த வேக்சினை பற்றி. நாளைக்கிலிருந்து there is a government is opening up vaccine registration from 18 years and over. So we thought we will use this small video to try to clarify some of the myths and fears so that we could make everyone please take the vaccine, save your life and save India. So without further ado, we would like to just go through some questions. So as Dr. Shantana Krishnan sir has said, please take the vaccine. It saves life, saves India. Doctor, the most common question which people ask is, will I get COVID with vaccine? Yeah, it's again, I want to make a very clear statement. நீங்களும் எல்லாரும் help பண்ணுங்க எனக்கு. Number one, COVID vaccine does not have active virus. அந்த வேக்சின்ல நல்ல உயிருள்ள வைரஸ் இல்லை. அதனால அந்த வேக்சினை இன்ஜெக்ட் பண்றதுனால they will not be injecting COVID disease into you. So COVID vaccine எடுத்தால் COVID disease வராது. ஆனால் நீங்க சொல்லுங்க, கோவிட் வேக்சின் எடுத்ததுனால கோவிட் வருமானு நிறைய சந்தேகம் வருது இல்ல? Like many of them have the doubts that, I've got and it is something which is we are seeing of late also. People have taken vaccine and some of them have been reported to have reinfection with COVID. So they're doubting, why should I get the COVID vaccine in the first place? So what we are suggesting is, see, that if there is a bit of reinfection, which the Indian Council of Medical Regulation, ICMR, has published, it is around 0.4 to 0.3%. with regard to Covishield and Covaxin, which are the two vaccines which are used in India. But the rate of hospitalization, the rate of multi-organ involvement, and the ICU stay is negligible to nil. So that is something which is very important. So vaccine எடுத்துட்டா எவ்வளவு ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி டிசீஸ் வந்தாலும் அந்த சிவியாரிட்டி கம்மியா இருக்கதான் பார்க்குறோம் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ வி வாண்ட் டு ஹைலைட் த ஃபேக்ட், ப்ளீஸ் வேக்சின் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா யோசிச்சு ரிஸ்க் பெனிஃபிட் ரேஷியோ யோசிச்சுட்டு யூ ஹேவ் டு டேக் த வேக்சின் இஸ் வாட் வி ஆர் ஹியர் டு சஜஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்தாங்கன்னா விண்டோ பீரியட் இருந்திருக்கும், அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்திருக்காது. வேக்சின் போட்ட அந்த கோஇன்சிடென்ட்ல வேக்சின் போட்ட உடனே அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தா அது இன்ஜெக்ஷன்னால நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி அவங்களுக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் வெளியில வர்றதா கூட எடுத்துக்கலாம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சாந்தி. அதாவது வந்து காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையா வந்து நான் இன்னைக்கு காலையில வேக்சின் போட்டேன், நாளைக்கு பார்த்தா எனக்கு சிம்டம் வந்துருச்சுன்னா தே ஆல்ரெடி வேர் ஹார்பரிங் த வைரஸ். ஏன்னா அந்த இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்திருக்கும். பட் ஆஸ் யூ ரைட்லி பாயிண்டட் அவுட், ஐசிஎம்ஆர் ஹாஸ் கிவன் அ கிளியர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரீசர்ச். த ரீஇன்ஃபெக்ஷன் ரேட் இஸ் 0.4%. ஸோ நாங்கள் வந்து பொய் சொல்ல விரும்பலை, அதாவது தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு சே வேக்சினேஷன் போட்டால் தட்ஸ் இட், யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த வைரஸ் ஃபார் எவர். அது தவறு. ஆனால் யுவர் ப்ரொடெக்ஷன் இஸ் ஸோ ஹை தட் இட் சேவ்ஸ் யூ ஃப்ரம் கோயிங் இன் டு ஹாஸ்பிட்டல். இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க நியூஸில், ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, ஐசியூ பெட் இல்லைன்னு. வேக்சின் would have prevented that many people hitting the hospital.
அதுதான் ரொம்ப முக்கியம். And Because in India we've opened it up for more than 45, and most of the hospitalizations, lack of bed is for that age group. And from our experience, little bit of experience, what we have come across is those people have not been vaccinated, unfortunately. 65-year-old, 75-year-old who are succumbing to the disease, அவங்களுக்கு வந்து கேட்ட வேக்சினேஷன் போடலன்றது. So it is very sad state of affairs to see. Totally. நம்மளே பார்த்தோம் இல்லையா, some of our alumni, we sadly lost them because of that. இன்னொரு பாயிண்ட் I want to say, எங்க யூகேல எங்க பிரைம் மினிஸ்டரே சொன்னாரு, apart from save lives, he said save NHS, the health service, National Health Service. So by taking vaccine, you are reducing the pressure to the healthcare so that the needy people get the right treatment. It is true, sir, because last year we thought it will be over by the end of this year. But what has happened is the healthcare professionals are under so much of stress. This has been going on for more than a year. There is mental trauma, stress, burnout. How long can they be going on 24/7 doing duty, which has no end? So we have to end this whole pandemic at some point, and vaccination is the way forward. And that is how we have to look at it as a world as a whole. No, vaccination is the only way out. Yeah. And இந்த கொஸ்டின் வந்ததுல லிங்கா நிறைய பேர் இப்ப ரீசெண்டா yes sir, do I need CRP test before vaccination கேட்டிருக்காங்க, and I would like to the panel to discuss about it also, what your thoughts are on it. CRPனா தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா, இட்ஸ் a C reactive protein. It is a protein like a inflammatory markerன்னு சொல்லுவோம். உடம்புல வந்து ஒரு அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா இந்த பிளட் டெஸ்ட் கூடும். முந்தி வந்து ESRன்னு சொல்லுவாங்க, ஈஸ்னோஃபில் செடிமெண்டேஷன் ரேட்னு. அது மாதிரி இது ஒரு மார்க்கர். இப்போ காய்ச்சல் இருந்தாலோ, ஃப்ளூ இருந்தாலோ, ஜுரம் இருந்தாலோ வந்து சிஆர்பிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை வந்து ஈவன் ஃபால்ஸ்லி ஐ ஹவ் ஹர்ட், லிங்கா நீங்க கரெக்ட் பண்ணுங்க, ஈவன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் சேயிங் சிஆர்பி ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு, விச் இஸ் my plea to healthcare professionals: do not give wrong advice. Wrong advice is worse than bad advice. So அதனால வந்து there is no reason CRP நால வேக்சின் கொடுக்க கூடாதுங்கிறது ethically, morally, clinically, research wise it's wrong. Yes. So அப்படி யாராவது உங்களுக்கு தவறா சொன்னாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வேக்சின் எடுத்துக்கோங்க. ஆனா சிஆர்பினால வேக்சின் கொடுக்க கூடாதுங்கிறது முழுவதும் தவறு. கரெக்டாமா? எஸ் சார், வெரி ட்ரூ. இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இப்போ சிஆர்பி டெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க சொன்னாங்கன்னா, இந்த சிஆர்பி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வெளியில வர வேண்டியிருக்கும், ஆஸ்பத்திரி லேபுக்கு போக வேண்டியிருக்கும். எங்க போனாலுமே அந்த வைரஸோட எக்ஸ்போஷர் இருக்குன்னு மனசுல இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தேவையில்லாம இந்த மாதிரி அவங்கள வெளியில கொண்டு வந்து ஒரு வைரஸ்க்கான இதை பண்றது வந்து நன்மை கிடையாது. If I have heart disease, can I take it? Especially more so recently, sir, after, you might have heard about Activivax's death and all. People are quite panicky. And even in rural setup, I've heard where they were vaccinating 300 or 400 per day. It just got dropped after this incident also. And so, and there are quite a few deaths which have been reported, but not statistically recorded, still in early phases. So in the question, I've got heart disease, I've got pacemaker, can I take it? And so the thoughts for the, with regard to it? வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். 2-3 வீடியோலாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த செஷனுக்காக. Again, I've been working as a medical practitioner for 25 plus years. நாங்க 2 பேரும் நீங்களும் 10 plus years டாக்டரா இருக்கீங்க. I can't see a particular medical condition that's going to be contraindication for vaccination. So it is almost like saying that நான் வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கு சாப்பிடாம இருக்கேன், ஹார்ட் டிசீஸ் இருக்கு துணி போடாம இருக்கேங்கிற மாதிரி. Vaccine is clearly indicated whatever disease you have. As I already mentioned, very few contraindication. Heart disease irunda, all the more reason you have to take the vaccine. It's very true, sir, because nariya
they are coming out with so many factors. I've got so many comorbidities. Can I take? And but when you see also the ICU admissions, people with multiple comorbidities become a high risk for succumbing to the disease per se. So it has to be based on case based screening. And எல்லா vaccination centersலயும் before the first vaccination they ask detailed questions. என்ன problems இருக்கு, anaphylaxis இருக்கா, heart problem இருக்கா, and if you are having any chest pain or recently suffered also, you should let them know. It is not like the matter of going and getting a vaccine. We will not know what symptoms you're recently having. If you've had chest pain and then you have a vaccine, and the aftermath, we can't just blame it on the vaccine also. So you need to come out with it, and there are nurses and they give a form also to fill it in. So you'll have to help us by telling us what problems you are having at the time of vaccination. So we can guide you accordingly. Illana later vaanga sollalam, or we can just direct you to a cardiologist so your doubts are clarified. So that is all it is, matter of discussing it. ஆமா, Is ரொம்ப what I feel. அட்வைஸ் இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு செஸ்ட் பெயினோ எது இருந்தாலும் வேக்சினேஷன் முன்னாடி நர்ஸ் கேள்வி கேட்கறாங்கன்னா உண்மையை சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். அண்ட் உண்மை சொல்றதுனால வந்து வேக்சின் போடக்கூடாதுங்கிறது கிடையாது. அகைன் இப்ப அடுத்த கேள்வி, நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க, ஆஸ்மா இருக்கு, சிஓபிடி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை பத்தி. If I have asthma, can I take it? I can answer personally because I myself have asthma. Yes, we can take it. All the more reason to take it. And that's what my colleagues, even when I had a little bit of doubt, they said asthma patients, the ventilator they are stuck on. So all the more reason you'll have to have it. Because this is an important comorbidity with regard to COVID related pneumonia and respiratory illness. So it is all the more reason we'll have to have it. 100%. From personal experience as well, yes. எனக்கு ஆஸ்மா இருக்கு, சாந்திக்கு ஆஸ்மா இருக்கு, அண்ட் அலர்ஜின்னு சொல்றாங்களே, அந்த நேசல் அலர்ஜி, ஹே ஃபீவர் அது இருக்கு. ஸோ தப்பா நினைச்சுக்கூடாது, சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வேற, அலர்ஜி ஸ்னீசிங் தும்மல் வேற. அதனால வந்து மாத்தி இது பண்ணிடக்கூடாது. ஆஸ்மா, அலர்ஜி, ஈஸ்னோஃபீலியான்னு கூட நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆஸ்மா இல்லை ஆனா ஈஸ்னோஃபீலியா இருக்கு அப்படிம்பாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, வேக்சின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊர்ல they say sir ஆஸ்மா இல்ல ஆனா அந்த பஃப் எடுத்துக்கிறேன்ட்டு. சரி, ஓகே, that is asthma but you don't want to name it, but yes, you'll have to have the vaccine. அதே மாதிரி fatty liver, can I take it? Is what another questions they have fatty asked. liver, sometimes இந்த ஒபிசிட்டி, நான் ட்ரிங்க் பண்றேன், ஆல்கஹால் இருக்கு, ஸ்மோக் பண்றேன், எனக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குன்னு, இது அத்தனையும் இண்டிகேஷன் ஃபார் த வேக்சின், நாட் த கான்ட்ரா இண்டிகேஷன். எனக்கு நான் நார்மலா இருக்கேன்னு சொன்னாலே வேக்சின் கொடுக்க சொல்றோம். எனக்கு இத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னா இட்ஸ் லைக் a கிளாக் மாதிரி, ஒவ்வொன்றா ஆட் பண்ண உங்க வெயிட் கூடிக்கினே இருக்குது, திராஸ் மாதிரி. ஸோ நான் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தேன் சாந்தி கிட்ட. இப்போ ஆல்மோஸ்ட் லைக் பாலைவனத்துல இருக்கோம் நம்ம, ஒரு we are in a desert, and then தண்ணி கிடைக்காதா, நிழல் கிடைக்காதான்னு நம்ம ஒரு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப ஒரு இடத்துல தண்ணியும் இருக்கு, நிழலும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து தண்ணி குடிச்சே ஆகணுமா, நிழல்ல போய் நின்னே ஆகணுமா அப்படின்னு நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கு. வெயிலே நிக்கிறதுனா நிக்கலாம், அப்புறம் வெயில்ல இது பண்ணி ஹீட் ஸ்ட்ரோக். லாஸ்ட் இயர் வேக்சின் எப்போ வரும்னு எல்லாரும் கேட்டாங்க. இந்த வாட்டி வேக்சினுக்கு முன்னாடி they are coming up with so many reasons. நம்ம நினைக்க முடியாத reasons for not taking the vaccine. But the truth is corona is there, COVID is there, and we don't know for how long it is going to persist, and vaccine is the only way forward. And a screening la evlokku you are giving the information to the people there, that's when we will know whether that time is an apt time for them to have the vaccine, or it can be delayed for medical reasons. Because as Dr. Fauci even said, this is a pandemic, and vaccination at this time is something which is happening at the same time. No one knows how people are going to react to the vaccine, and the statistics are getting updated as day goes by. So everyone is learning. So you have to, public, the professionals, everyone have to work hand in hand so that every single vaccinated patient is surviving and not dying because of anything else, either COVID or vaccine related. The main aim of our getting here together to discuss about it. ஆமா, உண்மையில்லைங்க. அதாவது இது வந்து டாக்டரோட கடமை, இது வந்து அவங்களோட கடமை, அவங்க பார்த்துருக்கணும், இவங்க பண்ணியிருக்கோம், இதுவே இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எல்லாருக்குமே ரோல் இருக்கு. இந்த பேண்டமிக்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரோல் இருக்கு. எல்லாரும் அவங்களோட கடமையை செய்யணும். ஆமா.
ஸோ And உங்க ரெண்டு பேருக்கும் கேட்குற இது தாய்மார்கள், ஒன் திங் மென்ஸ்ட்ருவேஷன், அதுல வந்து நிறைய மித் வருது. 5 நாள் இருக்கணும், 4 நாள் இருக்கணும், 3 இது எங்க இருந்து தான் கொண்டு வராங்களோ தெரியல இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு. ஸோ அண்ட் தென் பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங், அது ரெண்டு பேரும் அதாவது மென்ஸ்ட்ருவேஷனை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்டா கான்ட்ராஇண்டிகேஷனே கிடையாது. மாசத்துல எந்த நாள்லயும் இந்த ஊசியை போட்டுக்கலாம். பிரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் பொறுத்த வரைக்கும் கரண்ட் எவிடன்ஸ் படி யாரு பிரெக்னெண்டா இருக்காங்களோ, யாருக்கு தாய்மார்கள் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்களோ, கரண்ட்லி அவங்களுக்கு வேக்சின் கான்ட்ராஇண்டிகேட்டட். பட் எவிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆக்ஸ்ஃபோர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு, எல்லா இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இட் மைட் சேஞ்ச். தே மைட் ஆக்சுவலி சே பால் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்றவங்க, பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு ஊசி போடலான்னு கூடிய சீக்கிரம் வரும். இப்போதைக்கு வரல, கூடிய சீக்கிரம் வந்துரும். அதனால நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. பிரெக்னன்சிலையும் பிரஸ்ட் ஃபீட்லயும் ஊசி கொடுக்கலான்ற எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃப் வந்து வெளியில வரும். அதை நீங்க பார்த்துட்டு இருங்க. தற்போதைக்கு இட்ஸ் நாட் பீயிங் கிவன். அங்க எப்படி? that's true, ma'am. And it is more so for the healthcare professionals also who are pregnant doctors, as well as breastfeeding doctors, where they have the question of when. Before they would have had a different story altogether, but they need to get the vaccination. They've already waited, till 9 months, and then for the lactation. So all the more, as you're suggesting, it is better that we get updated and stay up with the latest information and not exposing as healthcare professionals to the virus without, it is important that we have to be very careful. அப்புறம் Sir, with regard to medications, நம்ம ஊர்லயும் homeopathy, சித்தா, natural remediesல இருக்கும்னு சொல்லிட்டு they have questions. Will that interact with the vaccine? Can I have it? So what are your thoughts and how to remove the myths surrounding those? ரொம்ப சிம்பிள். நான் இட்லி சாப்பிட்டுட்டு வேக்சின் எடுக்கலாமா, தோசை சாப்பிட்டு வேக்சின், அது மாதிரி தான். You are doing your normal thing. This vaccine is a small, tiny 1 protein of the 29 protein component of a virus. It just gives you a little immune response, almost like a trailer மாதிரி. உங்க பாடிக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் கொடுக்குது இந்த வேக்சின். உடனே ஆக்சுவல் கொரோனா டிசீஸ் வந்துச்சுன்னா இது ரெடியா இருக்கா, நீ வந்துட்டியா, உன்னை அடிக்கலான்னு, அது அவ்வளவுதான் செய்யுது. ஸோ எனி மெடிகேஷன் எந்த கான்ட்ராண்டிகேஷனும் கிடையாது. நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், குளோபிடோகிரல் எடுத்துக்கிறேன், ஆஸ்பிரின் எடுத்துக்கிறேன், ஈகோஸ்பிரின் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அந்த இன்னொன்று கேட்குறாங்க, கிளாட் வராமல் இருக்கிறதுக்காக ஆஸ்பிரினை போட்டுட்டு நாங்கள் வேக்சின் எடுத்துக்கலாமான்னு. ஆஸ்பிரின் வைத்த வழி அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனால் இதில் அந்த எந்த சான்ஸுமே இல்லை. அதனால there is no contraindication with current normally taking medication. அதனால இதை ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க, இதன் மாத்திரையை நிறுத்திட்டு வாங்கன்னு சொல்றதெல்லாம் மித்து. எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்க லிங்கா ஏற்கனவே சொன்னீங்க, உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. உண்மையா they will be able to give you that. Because sir, we can only advise generally without, but the patient has to be assessed at times. உங்களோட இண்டிவிஜுவல் இதுக்கு, and if you have had any other side effects, questions கேட்கும் போது தான் வரும். You might even not know how significant it is. உங்க டாக்டர் உங்ககிட்ட பேசும்போது இல்லைன்னா உங்க டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க வேக்சினேஷன் முன்னாடி. Because all we want is no vaccine related deaths as possible, and COVID related you have to be immunized against. That is our main purpose with regard to the whole thing, and that is why we are sitting here trying to get that point across. And as the slide says, I've had my or our COVID vaccination, and what about you is what we want to ask you all. மெடிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன் லிங்கா. சில பேர் வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அப்படி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தா டாக்டர் கிட்ட பேசிட்டு எப்போ எடுத்துக்கணும்னு அவங்க உறுதி செய்தது நல்லது. ஆனா கட்டாயம் அவங்களும் அந்த ஊசியை போட்டுக்கணும். ஸோ நாங்க எல்லாரும் எங்களுடைய வேக்சின் எடுத்துட்டோம். நாங்க 2 பேரும் எங்களுடைய both doses எடுத்துட்டோம். லிங்கா நீங்க? Yes sir, I've also had both doses of vaccination in India. எங்க எல்லாருக்குமே வந்து மைல்டு எஃபெக்ட் வந்தது. கேட்பாங்க சைடு எஃபெக்ட்னு, லேசா காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, இந்த ஃப்ளூ ஜுரம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் வந்தது. அண்ட் சம் பீப்புள் வேர் ஃபியூ டேஸ்க்கு உடம்பு முடியாமல் இருந்தாங்க. பட் எவ்ரிபடி இஸ் ஃபைன். ஸோ இஃப் given a chance, please take the vaccine. அதோட முக்கியமானது, tell everyone. இந்த நம்ம காந்தியுடைய இதுதான் எனக்கு வருது. when they say don't take vaccine, don't listen to them. when you see a WhatsApp message of negative things about vaccine, don't see it. And then when you have a fake news about vaccine,
don't say it. Because by that, you are actually causing another death. So, vaccine, ஏன் எப்படி இருக்கு? அத்தனை சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அத்தனை பேருமா போய் சொல்லுவாங்க, உலகம் பூரா சொல்றாங்க, அத்தனை பேருமா போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேக் நியூஸ்ல வந்து இட்லி சாப்பிடாத, கத்திரிக்காய் கழுவி சாப்பிடுன்னு சொன்னா பரவாயில்ல, உயிரோட விளையாடுறாங்க ஃபேக் நியூஸ்ல. அதனால தயவு செஞ்சு வாட்ஸ்அப் ஃபார்வர்டை வச்சு உங்க உயிரை நிர்ணயிக்காதீங்க. அதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். ஸோ ஃபைனலி to summarize, vaccine saves lives. Vaccine will save India. Please register. எங்களுடைய எல்லாருடைய சார்பாகவும் stay safe, wash your hands, use your mask, use social distancing, look after yourself, look after your family, and God bless all of you. And thank you for your attention. Thank you.